இன்றைக்கு நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை அனைத்து கிராமத்திற்கும் இன்றையிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசானது நீர்வளத்துறையின் மூலமாக 86.75 கோடி ரூபாயில் பல்வேறு நலத்திட்டங்களும், நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலமாக 159 கோடிக்கான நலத்திட்டங்கள் திட்டப்பணிகளும், ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக 243.74 கோடியிலும், இந்து சமய அறநிலைத்துறையின் மூலமாக 2.95 கோடியும், நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக 168 கோடியும், பொதுப்பணித்துறையின் மூலமாக 21.69 கோடியும், சிறப்பு திட்டங்கள் வாயிலாக காவல் நிலையம், புதிய பத்திரப்பதிவு அலுவலகம், துணைமின் நிலையம் போன்ற பணிகளும் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய தொகுதியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு 1000 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்காக நீங்கள் எப்படி இவ்வளவு திட்டங்களும் கிடைத்தது என்றால், யார் எவர் என்று பார்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகமே நமக்கு தேவையான இயக்கம், அதனுடைய தலைவர் தான் நமக்கு செய்து தருவார் என்கிற நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற செய்த திமுகவின் நாள் இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்களை நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த திட்டத்தில் 10% கூட அந்த 10 ஆண்டு காலத்தில் நடைபெறவில்லை. 4 ஆண்டு காலத்தில் இவ்வளவு திட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இதற்காக நீங்கள் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு, அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நெக்குப்பை கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்னை வந்து கள்ளக்குடியிலே தங்களுடைய இடத்தில் சந்தித்தார்கள். எதற்காக என்றால், புதிதாக உருவாக்கப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நெக்குப்பை கிராமத்தை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள். நான் அவர்களிடத்தில் உடனே சொன்னேன், அமைச்சர் புகார் இருக்காரு, உடனே போங்க, அங்க பார்த்துடலாம், இதை நான் செய்ய முடியாது, அவர் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். உடனே போய் பார்த்துட்டாங்க. பார்த்தது ஒரு 4 மாசம் ஆகட்டும், செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த பணி நடைபெறாதனால மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. நெக்குப்பை கிராமத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது அன்றைக்கு சொன்னார், இன்னும் அந்த பணியானது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். நான் அந்த துறையினுடைய அமைச்சர் இடத்திலே கூறினேன், எப்படி நான் அந்த கிராமத்தை சார்ந்த இடத்திலே கூறினோ அதே போன்று அந்த துறையினுடைய அமைச்சர், என்ன உங்களுக்குயா, அதெல்லாம் முடியாதுப்பா, போப்பா அப்படின்ட்டார். அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கல. அப்ப இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தேன். அவர் பரிந்துரை பண்ணார். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வருமானம் குறையும் அப்படிங்கிறதுனால காரணம் காட்டியும், போக்குவரத்து சரியா இருக்குன்ற காரணம் காட்டியும் இது இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை நிறைவேற்றப்படுத்த வேண்டுமாயும், பெருளப்பூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 150 பேருக்கு மேலானவர்கள் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். எங்கள் ஊருக்கு இந்த வசதி தேவை என்று. அதை நான் அமைச்சர் அவர்களுக்கு கடிதமாக கொடுத்தேன். விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர், நீ ஏன் அதை செஞ்ச அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாரு. தலைவர் சீட்டு கொடுத்தது மக்கள் பணி ஆற்ற, நீங்க தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தினது மக்கள் பணி ஆற்ற, நீங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கீங்க, எனக்கு இந்த கோரிக்கை வேணும்னு சொல்றீங்க, அதை நான் அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன், முடிஞ்சா செஞ்சு கொடுங்க. அதே போல